வணக்கம், நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்றைக்கி காரில் உட்காந்து வெளியில் போயிட்டுருக்கேன். காலையிலேருந்து வேலை, அதனால் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு. நேற்று ரொம்ப அர்ஜென்ட்டாக ராத்திரி 9:30 மணிக்கு மேலே நான் நிறைய ரீடிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன், எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு நாங்கள் இந்த மாதிரி காலை 8 மணி 8 நிமிடம் இன்று காலையில் அஃபர்மேஷன் பண்ணால் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி எங்கேயோ படித்தேன். ஸோ நினச்சேன் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஒரு சின்ன பேப்பரில் எல்லாம் எழுதி நான் உங்களுக்கு போட்டு விட்டேன். பார்த்து பயனடைந்தோர் ரொம்ப நன்றி. இல்லாட்டியாலுமே இன்றைக்கி நாள் பூரா நல்ல நாள் தான். நீங்கள் எந்த நேரம் எப்போ வேணாலும் அஃபர்மேஷன் உட்காந்து, ஆனால் ஒரு இடமா உட்காரணும், மனசு தெளிவாக வச்சுட்டு மென்டலாக ரொம்ப கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்துட்டு நீங்கள் இதை நீங்கள் செய்யணும். நீங்கள் திடுபுடுன்னு உட்காந்து செய்யக்கூடாது. எப்போவுமே இந்த மெடிடேஷன், இந்த அஃபர்மேஷன் பண்ணும்போது நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகி எல்லா குப்பைகளும் வெளியில் நிற்கிட்டு என்ன உங்களுக்கு வேணுமோ அது மாத்திரம்தான் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே எனர்ஜியோட வடிவத்தில், ஒரு சக்தியோட வடிவத்தில் அப்படியே யூனிவர்ஸில் இருக்குது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குது, ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது. நாம் சரியான தேடலில் சரியான அலைவரிசையோடு அதை போய் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு வந்துடும். அது வராமல் இருக்க போகிறதில்ல. கரெக்டான சிந்தனை, கரெக்டான விஷுவலைசேஷன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இப்போ ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா, இப்போ முன்னெல்லாம் மாதிரி நான் இப்போ இருக்கிறதில்ல, ரொம்ப ஜாஸ்தியாக சிரிக்கிறதில்ல, நிறைய விஷயங்கள். நாங்கள் உடனே காலையில் எழுந்த தினம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியை பார்த்து விஷுவலைஸ் பண்ணிக்கிறேன். அது ஸ்லோலி எனக்கு திரும்பி வருது. முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணுவேன், ரொம்ப அக்கறை எடுத்துப்பேன் என்னை பற்றி. நான் இடையில இந்த கொரோனாக்கு அப்புறமே அக்கறை எடுக்கிறத விட்டுட்டேன். அதுக்காக நான் விஷுவலைசேஷன் பண்ணிட்டேன். அதை அப்படியே அஃபர்மேஷனாக கொண்டுறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எஃபெக்ட் வருது எனக்கு. ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள், அது ரொம்ப பர்சனலான விஷயம், நான் சொல்ல முடியலை. அதை எதனால் சந்தோஷமாக இருக்கேன், எப்படி நான் எல்லா விஷயங்களும் நல்லா நடக்குது, குடும்பம் எப்படிங்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். என்னுடைய பொருள் சிலதெல்லாம் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா திரும்பி வருது. இன்றைக்கி கூட ஒரு பொருள் பார்சலில் வந்தது, என்னோடய பொருள் அது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே கஷ்டப்படுறது நம்ம அந்த 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் தான். ஆனால் வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். நீங்கள் விழுந்ததும் எழுந்ததும் திரும்பி நிற்கணும், நிமிர்ந்து நிற்கணும்னு நினைக்கிறதும், நீங்கள் படாத பாடுபடுறதும் உங்களுக்கே தனிப்பட்ட அந்த ஸ்ட்ரகிள், அந்த கஷ்டம், அதுலேருந்து நீங்கள் திரும்பி மீண்டு திரும்பி நார்மலாக ஒரு வாழ்க்கை நடத்துகிறீங்கன்னா அது நிச்சயமாக நீங்கள் பாராட்டத்தக்க வேண்டிய பர்சன். எல்லாருக்குமே ஒரு போராட்டம் உண்டு, சும்மாவானு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன இதெல்லாம் இருக்கே, நீங்கள் நல்லா இருக்கே, இல்லை. அந்த நல்லா இருக்கிறதுக்கு எப்போவுமே நான் பேசும்போது சொல்ல, ரத்தம் வியர்வை சிந்தி தான் அந்த நல்லா இருக்குது வாழ்க்கையில் நடக்குது. அதனால் உங்களுடைய எல்லாரோடைய ஸ்ட்ரகிளும் எனக்கு தெரியும். ஏன்னா ஐ ஆல்சோ ஸ்ட்ரகிள் அண்ட் கேம். எனக்கும் ஸ்ட்ரகிள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு ஒரு நிலைக்கு இன்றைக்கி இருக்கேன்னா அந்த ஒர்க்கிங் ஹார்ட், அவமானப்பட்டது, கஷ்டங்கள், இது எல்லாமே வாழ்க்கையில் நடக்கிறது தான். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது யாராவது நம்மளை இன்சல்ட் பண்ணி விட்டுருப்பாங்க தேவையில்லாமல். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுற நீங்கள் மனநிலையை அட்லீஸ்ட் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. அந்த சந்தோஷப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேர வேண்டியெல்லாம் இந்த பிரபஞ்சத்துலேருந்து நீங்கள் எடுக்கலாம். சில அஃபர்மேஷன் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய காலை பொழுது எடுத்துக்கும் போது மிக அருமையான சந்தோஷமான நாள், மிக நன்றி உடையவளாக இருக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் என்னை சுற்றியுள்ள அழகிலும் அமைதியிலும் இயற்கையிலும் நிறைந்திருக்கிறது. நான் மிகுந்த செல்வ வளத்திற்காகவும் அது வெற்றி பெறுவதற்காகவும் வெற்றிகளை என் வாழ்வில் அப்படியே வருவதற்காகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஒவ்வொரு நாளும் நான் வளர்கிறேன். என்னுடைய முயற்சிகளில் கண்டிப்பாக நான் ஜெயிக்கிறேன். அதற்கு நன்றி கடன் பட்டுள்ளேன். நான் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து மிக சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய நாள் மிகுந்த சந்தர்ப்பங்களும் நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் தருவதற்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். என் வாழ்வில் நிறைவாக இருக்கும் அன்புக்கும் சந்தோஷத்திற்கும் நான் மிக மிக
நன்றி பட்டுள்ளேன். இந்த அழகிய காலை பொழுது ஒரு அழகான மிக அற்புதமான நாளுக்கு வழிவகுக்கும். அதற்கு நான் நன்றி கடன் பட்டு என்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மிக நேர்மையான சிந்தனையோடு நடக்கும் விஷயங்கள் நேர்மறையாகவும் சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் நடப்பதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றியுடையலாக இருக்கிறேன். இந்த மாதிரி நன்றி ஒரு சந்தோஷப்படுங்களேன். 2 minutes ஆகும் இந்த அஃபர்மேஷன் மாதிரி சொல்கிறதுக்கு, ஒரு நன்றி சொல்லி சந்தோஷப்பட்டு பேசுகிறதுக்கு. அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாமே இங்கே தான் இருக்குது, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பிரபஞ்சத்திடம் இருக்கும் உங்களுக்கு தேவையான விஷயம் அத்தனையும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும்போது நீங்கள் தேவைப்படும் போது தேவையான விதத்தில் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எடுத்துக்கொள்வது உங்கள் கையில்தான். உங்கள் வாழ்க்கை, உங்கள் வெற்றி, உங்கள் சந்தோஷம் உங்களிடம்தான் இருக்கிறது. நீங்கள் வெற்றியாளராக சந்தோஷமாக இருக்க என் பிரார்த்தனை. வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். கடவுள், பிரபஞ்சம் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். இன்னொரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.